ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog எடுக்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னை பத்தி தெரிஞ்ச நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து உனக்கு காளான் ரொம்ப பிடிக்கும்ல போனா, கோரமங்கலால கோயம்புத்தூர் ஃபேமஸ் காளான் ஸ்டோர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரீல்ஸ் ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து அந்த காளான் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எஸ், இப்போ மேடம் வந்து இஷ்டத்துக்கு எதுனா பார்க்கறது எதுனா வாங்கி கொடுத்துருங்க அப்படின்றது. காளான் வந்து ஆல்மோஸ்ட் இல்லை, ஆல்ரெடி அதுக்கு அது பிடிச்ச டிஷ். அது யாரோ இங்க வந்து ஒரு ரீல்ஸை போட்டிருந்தாங்க, எல்லாரும் அனுப்பிச்சு விட்டாங்க. இது மோனா கூப்பிட்டு போங்க, மோனா கூப்பிட்டு போங்க. இவருக்கும் அனுப்பிச்சிருந்தாங்க, மோனா எனக்கும் வந்துருச்சு, மோனாக்கும் அனுப்பிச்சிருந்தாங்க. சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு வர சாப்பிட்டு, அது கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னு வர சொல்றாங்க. சரி ஓகே போய் பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பெங்களூர் டிராஃபிக் என்னால் ஏற்றுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். டென்ஷன் ஆகுது, என் மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு டென்ஷன் ஆயிருக்கும். ஏன்னா இவ்வளோ பயங்கரமா இருக்குது டிராஃபிக். சரி ஓகே, டைம் போவோம். அது வந்து 9 மணி வரைக்கும் கோரமங்கலால இருக்கு. கொக்கா காளான் சொல்லிக்கலாம், ப்ரோமோட்டியா பண்ணிருக்கேன், அது அப்புறமா சொல்லிக்கலாம். சரி ஓகே, 9 மணி வரைக்கும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோரமங்கலால. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம போறதுக்கே 8:40 ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி மேப் சொல்லுது, அதனால பார்ப்போம். என் தலையில இன்னைக்கு காளான் எழுதியிருந்தா காளான் இல்லையா தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓ தூரம் வரீங்க ஒரு காளான் சாப்பிடுறது. காரி மூஞ்சில வந்து மோனாவை துப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 வாரமா காளான் வேணும் காளான் வேணும்னு சொல்லிச்சு. நான் சொன்னது ரொம்ப தூரம் இருக்குது, நம்ம வீட்டுல இருந்து ஒரு 1 hour 1.5 hour அவன் வைக்கிற டிராஃபிக்னு சொன்னா கூட எனக்கு வந்து வாங்கி தர மாட்டேன்றீங்க போங்க அப்படி இருந்துச்சு. இன்னும் முன்னாடி போகணும்பா. ஆமாப்பா தெரியும், ஏமாத்த பாக்குறீங்களா? போங்க. ஏமாத்தாலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் காளான் ஒரு ஹவருக்கு. ஓகே, இன்னைக்கு என்ன பண்ணுச்சு, கேட்டு நேக்குது புள்ளன்னு சொல்லிட்டு, சரி ஓகே வா கூப்பிட்டுன்னு போறேன். சாரனோ கூப்பிட்டுக்கிறேன். சாரனுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிட்டு வீட்டுல இருக்கிறான், லீவு. சரி ஓகே சாரனோ வரா போலான்னு சொல்லிட்டு நானும் கூப்பிட்டு வந்தேன். வருது வந்து நேக்குது. ஒரு காளான் சாப்பிடுறதுக்கு 1.5 hour டிராவல் பண்ணி வந்துருக்கிறோம். ஃப்ரண்ட்ல போனோம் போங்க. வேர் இஸ் த காளான்? லெஃப்ட்ல பாத்துட்டு 9 மணி க்ளோஸ். அதான் கோகா, அதுதான் கெச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். மொக்கா கெச்சிச்சியா? ஓகே போங்க, எங்கயாவது விடுங்க, என்ன இறக்கி விடுங்க. நான் ஃபர்ஸ்ட் போய் ஆர்டர் போடுறேன். இருக்கா க்ளோஸா? இருக்கு. போய் மத்தவங்க தட்டுல கை வச்சிட மாட்டேன். இருங்க போயிட்டு ஆர்டர் பண்ணுங்க, போய் பாருங்க என்ன ஆகுதுன்னு. காளான்னு சொல்லிட்டு கட்சியில் வந்து வந்துட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காளான் கடை. இவங்க தான். இவங்க வந்தீங்கன்னா கிடைக்கும் காளான். நல்லா இருக்கா? அந்த நீங்க ஒரு ஊர்ல சாப்பிடுவீங்களா அந்த மாதிரி தான் இருக்குதா? அவங்க சொல்லுவாங்க, ஓபன் பண்ணுவாங்க. அடிக்கடி வந்து சாப்பிட்டு போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். யாருக்குமே பத்தல, ஆனா அது சாப்பாடு கிடையாது, நம்ம நிறைய வாங்கி ஸ்நாக்ஸ். ஆனா இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அவங்க நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா வந்து எவ்வளவு பே பண்றோம், 110 rupees ஒன்னு 79. ஓகே, நீங்க வேண்டாம் இன்னும் ஒரு 10 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா 2 வாயில முடிஞ்சிருது ஃப்ரெண்ட்ஸ். 2 வாய் தான் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. நம்ம சென்னையில போய் தேடுறதுக்கு காளான் கிடைக்காததுக்கு ஏதோ ஓகே, இப்போதுக்கு நம்ம டப்புன்னு காளான் சாப்பிடணும்னா ஒரு கடை இருக்குதா, ஓகே வந்து சாப்பிட்டோம். ஆனா வந்து வயிற்று பசிக்கு நான் வந்த டைம் வந்து 9 மணிக்குனால எனக்கு இப்ப பசி எடுக்குது. அதனாலதான் இப்போ அதே கோரமங்கலால வந்து தேடிங்கிறோம் எங்க போலாம் என்ன பண்ணலான்ட்டுன்னு. பட் கோரமங்கலா இஸ் நாட் ஃபார் ஃபுட், இட் இஸ் ஃபார் வைப். எஸ், வைபுக்கு தான் இங்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இப்போ வந்து என்ன எங்க போறதுன்னு தேடிங்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போறது போலாம், ஏதாவது கண்ண மாட்டோம். நம்ம டிஃபரெண்டான பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இன்னைக்கு. ஓகே சரி, இப்போ எங்க போறது நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாதுப்பா. எதுனா அடிங்க கோரமங்கலால அடி. நீ என்னத்துக்கு உட்காந்துக்கிற? நான் கார் ஓட்டினு இல்ல, எல்லாமே நான் மல்டி டாஸ்க் பண்ணமா? எல்லாமே நானே பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அங்க பண்ண சொல்றான் அவன். எங்க இங்க இல்ல, நீ கூகுள்ல பாரு. இது வந்து மேப், இது மேப் ஒன்னு சொன்னோம். நீ கூகுள்ல பாரு என்ன இருக்குதுங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குன்னு. ஓகே, கோரமங்கலம் நிறைய கேள்விப்பட்டுக்கிறேனே. கோரமங்கலம் ஃபேமஸ் பா. கோரமங்கலம் இஸ் ஃபேமஸ் ஃபார்
பார்ட்டி வைபு ஸ்ட்ரீட்டு ஃபுட்டு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இந்த ஃபுட் லைக் என்ன சொல்றது அரேபியன் ஃபுட்ஸு அதெல்லாம் இங்கே நிறைய இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இருக்கா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காளான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ டின்னர் சாப்பிட்றதுக்காக நம்ம கூகுள் மேப் ஷிலு மேப் தான் வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே போகலாம் அங்கே போகலாம், இங்கே ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு இடம் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படியே தேடி சுற்றி போயிட்டுருக்கோம். இது ஒரு மாலா, தனி மாலா தெரியாதா? உங்க ஊர் தானப்பா, எது கேட்டாலும் தெரியாதுன்றீங்க. உங்க ஊர்னா எல்லாம் சொந்த புந்து போயிட்டு வேலை வெட்டி இல்லாம எங்க ஊர், அது உங்க ஊரு. சரி, உங்க ஊர்லயே உனக்கு பாதி ஏரியா தெரியாது. நான் சுத்தல. அதே தான், நானும் சுத்தல. நீ சுத்தலையா? எங்க மால்ல சுத்தல, ரோட்ல சுத்தல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பானசவாடி 100 ஃபீட் ரோட். பானசவாடி வீட்டுக்கிட்ட அதுல முட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்திரா நகருக்கு வந்துட்டோம். இப்போ சாப்பிடலாம் இந்திரா நகர்ல இருக்குதுன்னு இந்த மேடம் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டா. இந்திரா நகர்ல ஒரு பப்பு தான் இருக்குது. நான் என்ன சொல்லிக்கிறேன், நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்ல. எதுக்கு உள்ள போனோம்னா பப்புக்குள்ள பாரு, பப்புக்குள்ள போலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஓகே, ஆனா இந்த சின்ன பப்பு பார் மாதிரி எல்லாம் போனா நமக்கு நல்லா இருக்காது. அதெல்லாம் இந்த ஈயா மாதிரினா பெருசு, அங்க எல்லாம் ஃபேமிலி எல்லாம் வருவாங்க. நீங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் போயிருந்து இல்ல? ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் எங்க காமனா எங்க வீட்டுக்கு நான் போவேன். ஹவுஸ்க்கு நம்ம வீட்டுக்கு நான் வந்துடுறேன். நான் போய்க்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா புள்ளத்தாச்சி அங்க போனா சோறு தின்ன போறேன். சோறு திங்கிறதுக்கு எம்பா இருக்குது. பசிச்சா பழத்தை வாங்கி தின்னு, இல்லன்னா பண்ணை வாங்கி தின்னு. அதுக்கு நீ பப்புக்கு அதுக்கு பப்புக்குள்ள போய் தான் நீ சாப்பிடணுமா சொல்லு. நாங்களும் எத்தனையோ கடை சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வேணாம். இதுல வந்து ஷேரனே சரி ஓகே குடிக்கணும் தானே, நானும் அண்ணி 2 கோட்டர் போடுறேன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நியாயமா இது? இதுல வந்து இன்னைக்குன்ற பாட்டுன்னு இவனை கூப்பிட்டு வந்துட்டோமே அண்ணின்னு பேசினுங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நியாயமா இது? ஆனா நாங்க 2 பேரும் வந்திருந்தோம்னா இந்திரா நகரை சுத்தி வளைச்சிட்டு இருப்போம். அதான் இந்த கோழி கால் மாதிரி நடந்துக்கின்னு டக் வாக் பண்ணிக்கின்னு சுத்திட்டு வேணி. இது நான் நம்பணும். மரியாதையா தின்னுங்கிறதுக்கு எங்கன்னா கண்டுபிடிங்க. இல்லன்னா எனக்கு கல்யாண நகர்ல நாங்க என்னமோ சுத்தணும் தெரியுமா? இந்த டே மறக்க மாட்டோம் நாங்க. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் ஷிலோ கிட்ட விட்டுட்டு நம்ம போயிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போனா பெங்களூருக்கு வந்து எப்படி கெட்டு போய்க்குதுன்னு பாத்துங்க. எல்லாம் கமெண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் என்னோட சிஸ்டர் கூட தான் போறேன். நான் ஒன்னும் வரல, யாரு கூட போறேன். இது என்னது? இங்க நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வேற ஏதோ கடையை பார்த்துட்டோம். ரோட் கடையில ஃபேமஸ். ஆமா, அதனால இவங்க சாப்பிட்ற சொன்னாங்க. சரி பார்ப்போங்க என்ன இருக்கு அப்படின்னு. எனக்கு சாப்பிட்ற மாதிரி எதுவும் இல்லையா? நோ ப்ராப்ளம். நான் வந்து பின்னாடி ஒரு கடை உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த கடையில சும்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்பவா ஒன்னும் வேலை இல்ல, சாப்பிடுறதுல இல்ல. நீங்களா சாப்பிடுங்கப்பா, நான் டைம் பாஸ் பண்ணுகிறேன். ஏய் பைத்தியம், எங்க போற? நைக்கா போலாம். க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அங்க பாரு, 10 மணியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 11 மணி வரைக்கும் ஓபன். கட்சில வந்து இந்த ஹாட் டாக் எனக்கு பரவாயில்ல, தெரியாமலே இருக்கிறேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் நார்மலா இருப்பேன். எங்க காரியம் போட்டு அப்படியே வச்சு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஓகே, என்ன செய்யறாங்க பையா பார்க்கலாமா? ஆனா என்னென்ன ஐடியா வருது பாரு, செம்ம ஐடியா. பிஸ்னஸ் ஐடியாலாம். ஹாட் டாக் ரோட்ல வித்தா விற்கும். இதெல்லாம் நியூயார்க்ல வந்து விற்குவாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்படிதான் ஹாட் டாக்ஸ் வந்து சாமான். எங்க நல்லாவே இருக்குல்ல. Come on, try. பார்த்து சூடா இருக்கு அந்த சீஸ். ஐயா இப்படி ஒரு ஆக்வர்டா இருக்கு ரோட்ல சாப்பிடுறதுக்கு. நல்லாக்கா? நல்லா இருக்கும், சாப்பிடுவோம். கார்லிக் பிரெட் சாப்பிடுறோம். ஓ சூப்பர். என்ஜாய் ஈட். என்னப்பா அது? நல்லா தான் சாப்பிட்றது. நான் மறைச்சிக்கிறேன். எல்லாரும் பாக்குறாங்களா ஒரு மாதிரி? என்னமாண்ணா ரொம்ப பீல் பண்ணி அந்த கடையை பார்த்துக்கிறேன். அச்சோ
பாவமே பாத் அண்ட் பாடி வாங்க. மூஞ்சி சின்னதாயிடுச்சு. அது இருக்கு அப்புறம் எது பாத் அண்ட் பாடி. ஒன்னும் பையா எனக்கு அங்கிட்ட 2 minutes காமிச்சாரு க்ளோசிங்கா 2 minutesல. சாப்பிடாம இது சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். காஃபி குடிச்சிச்சு. அதோட மைண்ட் எல்லாம் இங்கே தான் இருந்துச்சு இந்த ஷோரூம்குள்ளே போனோன்ட்டுன்னு. வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்ல பரவாயில்லடி, ரொம்ப அழகா இருக்கா. வர எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையா வர சப்பி ஆகிட்டு அழகாகிற நீ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடை தானே க்ளோஸ் ஆச்சு. நைக்கு ஆப் இருக்கு. என்னைக்கு உனக்கு ஆப் வைக்க போகிறேன்னு தெரில இதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து மம்மி டேடி வந்து நம்மளோட வீடியோ பார்த்துன்னு இருந்தாங்க. ஸோ அவங்களும் சொல்லிட்டு தான் போனோம். பட் ஸ்டில் இப்போ மம்மியோட ஒப்பீனியன் கேட்கலாம். என்னமே சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காமெடி பண்ணாங்க பாருங்க. ஒயிட் சீட்டில் உக்காருவியா மம்மின்னு கேட்டேன். ஜூம் பண்ணது நான் ஜூம் பண்ணல. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. சஃபாரியா எக்ஸ்யூவியா? எதுனா ஓகே. ஆனா நீ சொல்றது ஒயிட் சீட்டுன்னு சொல்றல, உள்ளவே உக்காந்து உங்கள்கிட்ட அவசரப்படுறேன்னா போவோம். ஏன்னா அழுக்காயிடும், சாப்பிடக்கூடாது, காலை தூக்கு இதை தூக்குன்னு சொல்லுவேன். நாங்க உக்காந்தா எதுனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் எங்களுக்கு. அதுதான் சொல்றேன், நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம எதுவுமே சாப்பிடாம டீசெண்டா உள்ள வந்து எதுவுமே கீழே போடாம இருந்தா ஓகே. பட் நம்ம வந்து உள்ளமே சாப்பிட ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி இப்படியே உக்காந்து போயிருந்தா போற அடிக்காதா? பேக் கீழே வச்சிருந்தேன். சரி, தண்ணி பாட்டிலுக்காக பேக் கீழே வச்சிருந்தேன். அந்த பேக் எடுக்கும் போது அந்த ஒரு டேஷ்போர்ட்ல கிளிக்கிற சவுண்ட் வருது இல்ல. பா, ஏன் பேக் எடுத்து மடியில வச்சுக்கிறேன், பின்னாடி வச்சுக்கிறேன். இப்ப அது கிளிக்குதுன்றதுக்காக அப்படியே நல்லா அதெல்லாம் வந்து கார் கைஸுங்களுக்கு தான் புரியும் அதோட இது என்ன சொல்றது, அந்த வலி. ஒரு ஸ்கிராட்ச் உள்ள போதோ வலின்றதுக்காக ஒரு காருன்றது என்ஜாய் பண்ணின்னு நம்ம ஃபேமிலியா போனோம்னா என்ஜாய் பண்ணின்னு போகணும். ஸ்ட்ரிக்டா இதுல கழிச்ச கூடாது, டஸ்ட் ஆகக்கூடாது, கை வைக்க கூடாது, காலை வைக்க கூடாதுன்னா அப்ப நான் I10லயே நிம்மதியா வா, I20 வச்சுக்கிறேன். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, இது என்ன சொன்னாங்கன்னா கேரவன் வாங்கிக்கோடா. நாங்க கேரவன் உனக்கு 40 லட்சம் ரூபாய் கிடைக்குதா? எனக்கு என்ன தெரியும்ப்பா, கேரவனால நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம பேக் பண்ணால் அது அவங்க இன்னும் என்ன சொன்னாங்க, இன்னும் பெருசாக வாங்கப்பா. நாங்கள் அதுக்கு நான் அசோகா லேலன் லாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். இவங்களுக்கு சொன்னது பார்த்தா நம்ம குடும்பத்துக்கு இப்போத்துக்கு போதும். நீ, நான், டேடி, ஷாருன்னு குழந்தை. சஃபாரியா எதுனா வாங்கு, ஆனால் நான் ஃப்ரீயாக உட்காந்து வரணும். ஃப்ரீயாக உட்காந்து வரணும்னா நான் வந்து டாடா ஏஸ் மெட்டாடோர் வாங்குறேன். ஓகேவா? பின்னாடி வந்து ஃப்ரீயாக கால் நீட்டிக்கின்னு பெட்டு கூட போட்டுக்கோங்க. பெட்டு கூட போட்டுன்னு 10 வரலாம். நான் சொல்ல இப்போ நான் அதுதான் யோசனை பண்ணிருக்கிறேன். இந்த கார்னா கண்டிப்பா கலீஜ் ஆகும். இப்போ நானே சொல்ல மாட்டேன், உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஐயோ வெள்ளை சீட்டு கலீஜ் ஆயிடுச்சு, வெள்ளை சீட்டு இப்போ எப்படி இவன் தொடிப்பான், எப்படி இவன் ரெடி பண்ணுவான்னு வந்து என்ன பேசுவார். ஒரே வாட்டி உக்காரணும்னா குழந்தை எல்லாம் பிறந்துட்டு மேல உட்காடுறோம். ஏன்னா குழந்தை அழைக்கு பண்ணா இவன் ஒன்னும் சொல்லுவாங்க. இப்போ உங்களோட மைண்ட் செட் எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்க அலக் பண்ணிட்டு சைலண்டா குழந்தைய கூப்பிட்டு கொளுத்து கொடுமான்னு கூப்பிட்டு என்ன ஏதாச்சு குழந்தைப்பா நாங்க இல்லப்பா அப்படின்னு இருந்து நான் சரி ஓகே குழந்தை தானேன்னு சொல்லிட்டு மன்னிச்சிடுவேன். சரி, இப்போ வந்து நம்ம மனுஷ ஓகே பண்ணிக்கின்னு சரி வெள்ளை சீட்டுனா என்ன பரவாயில்ல, கலீஜ் ஆகத்தா போகுது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்யூவி போனோம், இல்லை சஃபாரி போனோம். அது கடவுளுக்கு தான் நம்ம வந்து எது கொடுக்குறாரோ, நம்ம மாதாவோ கடவுள் தான் நம்மளுக்கு கொடுக்கணும். பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக சீக்கிரம் சேஞ்சஸ் பண்ணிடணும். டேடியோட ஒப்பீனியன் கேட்கலையா? டேடி யார் ஒப்பீனியன்னா போங்கப்பா, என் பொண்டாட்டி வேலையை நான் செஞ்சு கொடுத்துட்றேன். எவ்வளவு பேர் ஆளை வந்து மேனேஜரை வந்து கீழே உக்கார வச்சு பழைய காலத்துல எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் உக்காந்து எழுதுவாங்க தரமா பயபக்தியோட அந்த மாதிரி எழுதி ரெஸ்ட் கொடுக்குறாரு. எஸ் ஓகே வைஃப், ஓகே ஹஸ்பண்ட். நான் சொல்றேன், சஃபாரியா எக்ஸ்யூவியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? BMW ஆளாத்தான் இதுக்கே வந்து காத்துல வாயில மூக்குல எல்லாம் BMW இந்த MBW காரெல்லாம் எங்களால வாங்க முடியாது. அது BMW வாங்கினாலும் அதே சீட்டுங்க தான். எது வாங்கினாலும் ரைட் நல்லதா பார்த்து வாங்குவோம். வரதான் நான் அதில் உட்காந்து வரோம். ஆமா கரெக்ட். உங்க டேஸ்ட் தான் பசங்க, நம்ம டேஸ்ட் எல்லாம் அது இல்லை. இல்ல என்ன இப்போ நீங்களே சொல்லுங்களேன், அந்த ஒயிட் சீட்டுன்றது இப்போ வீடியோல பாத்திருப்பீங்க. ஒயிட் வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அது நம்மளா இப்போ நம்ம ஒரு வாட்டி ஞாபகம் சென்னையில இருந்து இது கூப்பிட்டு வந்தா தரமா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கூப்பிட்டு வருமா I20ல
மூட்டை ஃபுல்லா ரொப்பின்னு வந்த தெரியுமா? ஞாபகம் தான் உங்களுக்கு? மழை வரும்போதெல்லாம் ஆமா. இப்போ நம்ம கார் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா எப்போ எங்க போவோம்னு தெரியாது, லக்கேஜுங்க எடுத்துன்னு போவோம், இல்ல எதுனா எடுத்துன்னு வருவோம். காருன்னு நினைச்சு உட்காருவோம். இப்போ இது வந்து கொஞ்சம் பயம் இருக்கும். உட்காருவோம், அந்த பூ இருக்கும், அதுக்கு ஊந்தோம்னா அதுக்கு நசுங்கன்னா இது கரெக்ட். இன்னொன்னு ஸ்வெட் ஆகும்ல, ட்ரெஸ்ல சாயம் பட்டு ஒட்டிச்சு காலி. ஆமா, அதெல்லாம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா சீட்டு கூட ஓகேன்னு நம்ம எதுனா அது வேற மாதிரி அதுக்கு மேல டவுலோ இல்ல கவர் எதுனா போட்ட வைக்கலாம். இன்னொன்னு என்ன ஆகுதுன்னா இந்த சைடுக்கு இது பாருங்க, இந்த விண்டோஸ் சைடு இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் எல்லாமே வெயிட். இப்போ கால் நீ சேர்ல இப்படி வச்சுன்னா போயிடும். இல்ல கால் திருப்பி வெளியே விடுறோமா ஏன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கே தெரியும், பிரெக்னென்ட் உமனுக்கு வந்து இஷ்டத்துக்கு நான் அது சாப்பிடணும் இது சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டிலே கேட்கறது தான். ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து வெளியே போய் சாப்பிட்டே ஆகணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லினால நாங்கள் போய் ட்ரை பண்ணோம். ஓகே, அதுதான் எல்லாமே ஓகே தான். ஏன்னா அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ சாப்பிடக்கூடாது. உண்மைதான். நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் காளான் ஒண்டி தான் சாப்பிட்டேன். ஆமாம், வேற எதுவுமே நானும் ஷாரனும் இது ட்ரை பண்ணோம். ஆனால் வந்துட்ட பிறகு ஒரு மாதிரி அது என்ன எஃபெக்ட்னு தெரில, காளான் எஃபெக்டா இல்லை இப்போ இது சாப்பிட்ட எஃபெக்டான்னு தெரில. வயிறு வலி, 2 வாட்டி பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு, ஷாரன் ஆல்ரெடி பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு உள்ள லாக் பண்ணி தூங்கிருக்கிறான். சும்மா ஒரு நாளைக்கு வேணா இப்படி சாப்பிடலாம். ஆனா இதுவே வந்து புள்ளத்தாச்சிக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். அது ஆல்ரெடி ஆனா என்னைக்கோ ஒரு நாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீட்டுள்ள வச்சுன்னு வீட்டுள்ள ஃபுட்டு கொடுத்தாலோ பிரச்சனை தான். அதுவே சாப்பிடக்கூடாது, என்ன வெளியே கொடுத்தா பழகணும்னு வீட்டில் சொல்கிறாங்க. ஸோ அதனால இது என்னது வெளியே கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நிறைய பேர் வந்து நான் எங்களோட கார் சஜஷன் வந்து நிறைய பேர் வந்து சஜஷன் கொடுத்தீங்க. நேற்று பேர் வந்து XUV தான் நிறைய பேர் சொன்னீங்க. ஒரு 20 to 30% வந்து டாடா சொன்னீங்க. கொஞ்சம் பேர் வந்து சர்வீஸ் சரியில்லை டாடாதுன்னு சொன்னீங்க. கொஞ்சம் பேர் வந்து வேற கார் சொன்னீங்க. பட் எல்லாமே ஓகே தான். நீங்க சொல்ற எல்லாமே நாங்க பார்த்து தவிர உங்களோட ஒப்பீனியன் நாங்க கண்டிப்பா எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்னே வந்து தான் கேட்பேன் இந்த வீடியோல ஒரு சஜஷன். ஒன் மோர் சஜஷன் என்னன்னா, ஓகே உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சவங்க இப்போ நாங்கள் XUV வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டு அந்த ஒயிட் சீட்டை வந்து வென்டிலேட்டர் சீட்லயே வேற மாதிரி எதுனா கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? இன்டீரியரை கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ண முடியும். யாருன்னா பண்றவங்க இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க, எங்களுக்கு சொல்லி விடுங்க, பார்ப்போம். அது எதனா ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து XUV போவோம். அப்படி ஒர்க் அவுட் ஆகலன்னா நம்ம வந்து வேற எதுனா ஒப்பீனியன் வேற என்ன ஆப்ஷன் தான் போவோம் கண்டிப்பா. அது எல்லாமே உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து தெரிய வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.